வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது பொதுவா இந்த மாதிரி கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன கேமை பத்தி பேச போறோம், என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி இது பண்ணுவோம். யூஸ்வலா ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன். ஆனா இந்த கேமுக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், ரெமன்டாடா அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த போன வாரம் நம்ம டியூஸ்டே இன்னைக்கு மேட்சை ஜெயிச்சோமோ இல்லையோ, அன்னிலேருந்து ரெமண்டாடான்னு 8 திசையை வச்சு அடின்னு அடிச்சு அந்த ஒரு வார்த்தையை அப்படியே நெஞ்சில பச்சை குத்தி வைக்கிற அளவுக்கு நம்ம கேட்க வச்சிட்டானுங்க. எஸ், ரியல் மேட்ரிடோட செகண்ட் லெக் பர்னபோல நடக்க போற குவார்டர் ஃபைனல் செகண்ட் லெக் கேமோட ப்ரிவ்யூ தான் பண்ண போறோம். நானும் லலித்தும் பண்ண போறோம் இன்னைக்கு. வணக்கம் லலித், ரெமண்டாடானா என்னன்னு தெரியுமா? இல்ல, இப்பதான் படிச்சேன். அதுக்கு பேர் என்ன? கம்பேக். ஆமா, இத கம்பேக்ல சொன்னாலே நாங்க ஒத்துப்போம். ஏன்னா ரெமண்டாடா எவ்வளவு தடவைடா சொல்லுவீங்க? எப்பா, வார்த்தை மாயாஜாலத்தினால நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க. அதுதான் அதுதான் புரியுது எனக்கு. லைக் அஃப்கோர்ஸ் நம்ம பேசுவோம் அதை பத்தி, பட் பேர்த்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவா சொல்ற விஷயங்கள் தான். தேங்க்ஸ் a lot for all the support and I think மட்ரிடோட ப்ரிவியூக்கு தான் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க செகண்ட் லெக்கு. ஸோ கண்டிப்பா இந்த எபிசோடுக்கு ஒரு நல்ல வியூ கவுண்ட் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அதே போல் தேங்க்ஸ் a lot for support. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் எஸ், எபிசோடுக்குள்ள போறப்போ இந்த எனக்கு என்னன்னா, இந்த ஒரு வாரமா நடக்கிற விஷயங்கள் பாக்குறதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த பத்ரி படத்துல டிராவலிங் சோல்ஜர்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? ஐ எம் a traveling soldier அப்படின்னு. அந்த பாட்டுக்கு அப்படியே மண்டாஜ் போட்டு இவங்க பண்ற மாதிரியான விஷயங்கள் அதோட கம்பைன் பண்ணிட்டு ஐ ஆஃப் த டைகரோட சேர்ந்து எல்லாம் இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் தான் எனக்கு பார்க்க இது பண்ணுது. இதே என்னடா, நீங்க தான் 15 யூசியில் அடிச்சிருக்கீங்களா? நாங்க தான் யூரோப்பியன் பெடிகிரியே இல்லாம இருக்கோமா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இல்லையேடா. எதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல இவங்க வீக்கா, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யார் தாட்ஸ்? அங்கேயே போவாமே. அதான், ஒரு பக்கம் ஐ ஆஃப் த டைகர், ஒரு பக்கம் இது, அப்புறம் இன்னொரு பக்கம் கேஜிஎஃப்ல வர மாதிரி சார் அவ குறுக்க போயிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ராக்கி வந்தானா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் பர்சனலா நான் சொல்லணும்னா, இதெல்லாம் என் வாழ்க்கையில பாப்பலான்னு எதிர்பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கல. போல வீடில் இதுல போயிட்டு ரியல் மேட்ரிட் நம்மள பார்த்து பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு எவ்வளவு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது என்ன மோல்டேவோ என்னவோ ஓபன் கோல் லாக்காசெட் பிஸ்கட் அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா ஒரு ஸ்டேடியம்ல விளையாடுவோமே, ஒருத்த நம்ம ஷாட் எடுக்கிறப்போ ஒருத்த ஸ்டேடியம் பக்கத்துலயே வீடு, அவன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருப்பான், அவன் மேல போய் அடிக்கும் அந்த பால். எப்படி இருந்தா இப்படி கொண்டுட்டீங்க? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் சாம்பியன்ஸ் லீக் லைக் பட் நான் பார்க்க ஆரம்பிச்சதுல ஒரே ஒரு தடவை செமிஃபைனல் போயிருக்கோம். தட் இஸ் 2009ல 2009 தான். 2006க்கு அப்புறம் ஒன்ஸ்டன் போனோம். நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரெகுலரா வாட்ச் பண்ணும்போதுலாம் எவ்ரி டைம் குவார்டர்ஸ்குள்ள கம்மி அடி வாங்கிடுவோம். இல்ல, குவார்டர்ஸ்குள்ள ஒரு தடவை போனோம் ஏசி மிலான் கூட. அங்கேயும் போய் ஃபர்ஸ்ட் லெக்ல 4-0. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த 2011 to 2017 அந்த 7 வருஷம் சாம்பியன்ஸ் லீக்ல ஃபர்ஸ்ட் லெக்லயே அடி வாங்குவோம் பயங்கரமா. எல்லா ஃபர்ஸ்ட் லெக்லயும் அடி வாங்குவோம், ஞாபகம் இருக்கு. அடி வாங்கிட்டு செகண்ட் லெக்ல போய் ஒரு சில கேம பத்தி எல்லாம் பேச வேணாம். ஒரு சில கேம்ல 2 லெக்லயும் அடி வாங்குவோம், அதை பத்தி பேச வேணாம், தள்ளி வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் லெக்ல கேவலமா தோத்துட்டு செகண்ட் லெக்ல போய் அப்படியே கேரக்டர் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே கோல் ரோல்ல வெளியே வருவோம். எனக்கு அப்பெல்லாம் எரிச்சலா வரும், பிளஸ் பயமா இருக்கும். அந்த டைம்ல பேன்லாம் போய் விளையாடும் போது பயமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி போறோங்கிறது அடவா ஆட்டட்டா அப்படிங்கிற சொல்லணும். பட் இதுக்கு இப்ப இவங்க பயமுறுத்ததெல்லாம் தொட்டி இடத்துல அந்த வில்லன் கேட்பான் தெரியுமா, பயம் போயிடுச்சான்னு. அது மாதிரிதான், டேய் பயம் இருக்குடா, ஏன்டா திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரிதான் இருக்கு. எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுக்கு நம்ம மட்ரிட் ஆடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம், இது தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நம்ம ஆசைப்பட்டது கூட சரி, நம்ம ஜெயிச்சு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோண வைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு பயத்தை தாண்டி ஒரு மாதிரி ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படிதான் தோணுது எனக்கு சீரியஸா. நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்தது இல்ல. அவனுக்கு நான் பண்ணி பெருசாலாம் பார்த்தது இல்ல. அவங்க எக்ஸ்ட்ராடனரியா மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்க இல்ல. இப்படி பண்றானுங்க. ஆக்சுவலி ஐ திங்க் தி ஹோல் இது என்னாச்சுன்னா, they never expected to lose against us in the first leg.
இந்த சென்ஸ் வந்து ப்ராபப்ளி லைக் சிட்டி விளையாடும் போதும் சரி, லிவர்பூல் விளையாடும் போதும் சரி, லிவர்பூல் சிட்டியெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அவங்க நல்லா ஆடுவாங்க, அதனால நம்ம லைக்லி கேம் இது பண்ணணும்னு. நம்மள வந்து குறைச்சு மதிப்பிட்டாங்களோ, அதனாலதான் 3-0 விட்டோடனே லைக் வாட் டு சே லைக் தே ஆர் டிசப்பாயிண்டட் வித் தெம்செல்ஸ். அதான் எனக்கு தோணுது. அண்ட் எஸ்பெஷலி அந்த யா யா ஃப்ரீ கிக்ஸ் வந்து அந்த ஃபேன் பேஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டானுங்க மோர் தென் இது. அண்ட் அதான் ப்ரோ லைக் இதே வேற இதான் பாருங்க 3-0 ஃபர்ஸ்ட் லெக்ல இருக்கோம், பயப்படுறோம். What nonsense அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல எனக்கு இருக்கு. அந்த அது மேட்டர் என்னன்னா, ஈவன் இஃப் தே ஹேடன்ட் டன் ஆல் ஆஃப் திஸ் ரைட், அவங்க ரியல் மேட்ரிட் நம்மளுக்கு தெரியும். 15 தடவை சிஎல் அடிச்ச டீம்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம செகண்ட் லெக்ல போறப்ப வந்துட்டு தெனாவட்டா பயம் இல்லாமலாம் போமா. லைக் பிளேயர்ஸ் பயம் இருக்குதோ இல்லையோ, ஃபேன்ஸுக்கு டெஃபினட்டா 100% பயம் இருக்கும். நீ இதெல்லாம் செய்யாம இருந்தாலே பயம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சதுனால எனக்கு வந்து அந்த பய ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிற இதுதான் இருக்கு. எனக்கு என்னமோ நீ பயந்துட்டியா குமாருன்னு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அது கேட்கற அளவுக்கு தைரியம் இன்னும் வரமாட்டேங்குது, இங்க அடைக்குது. பட் ஆனா அது வந்து அதுதான் தாட்டா வருது எனக்கு. நீங்க பயந்துட்டீங்களாடா ஒருவேளை அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா அந்த லைக் இவன் டாக் கொடுத்தாங்கிறாங்க, அதுக்கப்புறம் இவன் பெரஸ் வந்து ஒவ்வொருத்தனை விசிட் பண்ணாங்கிறாங்க, எமோஷனல் வீடியோ என்னமோ ஸ்மோக் போட போற, பஸ் இன்வைட் என்னென்னமோ பண்ண போறேங்கிறானுங்க. லைக் இது எதுக்குடா, நாங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. இப்ப வந்து நாங்க 4-0 தோத்துட்டு போனாலும் வந்து பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. மோரோவர் நம்ம அட்லீஸ்ட் ஒரு நம்மளுக்கு வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து விளையாடுறது இந்த மாதிரி ஒரு டீம்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விளையாடணும் தான் நம்ம இவ்வளவு நாளா ஆசைப்பட்டிருக்கோம். நம்ம அந்த லெவல்ல தான் இருக்கோம். அந்த லெவல்ல இருக்கிற டீமுக்கு லைக் நீ சொன்ன மாதிரி சிட்டியோடயோ இல்லாட்டி லிவர்பூலோடயோ ஆர் ஈவன் செல்சியோட கூட அவங்க விளையாடுறப்ப இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு. ஒரு மாதிரி அன்செட்லிங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் கேரக்டரா இருக்கு அவங்களுக்கே. அவங்களுக்கு அவுட் ஆஃப் கேரக்டரா இருக்கு. சொல்ல முடியாது, அப்படிதான் எனக்கு தோணுது. அவுட் ஆஃப் கேரக்டர் தான். ஏன்னா லைக் இந்த காம்படிஷன் லைக் எப்ப எனக்கு அது தான் நீங்க சொன்ன மாதிரி தான். அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தெரியல. ஆனா எல்லாம் ஸ்டேடியம் க்ளோஸ் எல்லாம் பண்றாங்க, பார்க்கலாம். அதான் என்னன்னு தெரியல, பயங்கரமா சங்கு ஊதுவாங்க, தாரத்தப்பட்ட எல்லாம் முழங்க போகுது, பகா போடுவானுங்க, மேல அப்படியே மூட போறானுங்க. டேய் சரிடா சரி ஓகே. இல்ல புகையை போட்டு மூட்டாதான்டா ரைஸ் குக் பண்ணும். அதான் ஒருத்த போட்டு ரைஸ் குக்ஸ் பெஸ்ட் தி லிட் இஸ் ஆன் அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் தான் வந்து நம்ம பார்க்கணும். பட் இதுதான் வந்து எனக்கு வந்து இருக்கிறதுலே சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரா இருந்துச்சு. ஆனஸ்டா ஒரு ஆர்சனல் ஃபேனா சொல்லணும்னா this behavior from Real Madrid or their fans publications மார்க்காவா இருக்கட்டும் இல்ல வர பிஆர் இருக்கட்டும், நான் வந்து இதை எதிர்பார்க்கல. எனக்கு அது வந்து ஒரு வகையில வந்து சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு வகையில வந்துட்டு நம்மளுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு சந்தோஷமா இருந்தாலும், நீங்க அவுட் ஆஃப் கேரக்டர் பண்றீங்களா, இது வந்து என்ன புதுசா வித்தியாசமா இருக்கு, இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அல்டிமேட் தாட் வருது. பட் அகைன் இது எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் தி பின் ஆன் தி பிட்ச். அதான் டியூஸ்டேல இருந்து ஒரு சாட்டர்டே நம்ம இந்த மேட்ச் வரைக்கும் நம்ம ஆளுக்கு வந்து வேற இத பத்தி எல்லாம் கவலைப்படல. we were just watching the highlights. அந்த வேற லெவல்ல இருந்தோம். ஆமாமா. இவங்க லைக் அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் வி ஸ்டார்டட் நோட்டிசிங். இப்போ லாஸ்ட் 2 டேஸா பயங்கரமா இந்த நியூஸ்ல லீக் ஆகுதா இல்ல வேணே இது பண்றானுங்களா? இஸ் திஸ் டாக்டிக் டு இன்டிமிடேட் அஸ் அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. இல்ல இன்டிமிடேஷன் டாக்டிக்ஸ் ஃபேன்ஸ் பண்றது இன்டிமிடேட் தான். பட் எங்களுக்கு பரடுவாடா. அதுதான் இல்ல ஒரு நானு போன சீசன் ஆக்சுவலா வந்து நம்ம அலப்புரைகள் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறப்போ ஒரு தடவை சொன்னேன். இல்ல அதான் இதே பாயிண்ட் தான் நான் சொன்னேன் நானு. ஏன்னா அலப்புரைகள் எபிசோட்ல வந்து நம்ம வந்து அந்த கண்டினியூஸா வந்து செகண்ட் ஹாஃப்ல ஜெயிச்சுட்டே வந்துட்டு ஒரு மேட்ச் தோப்போம் இல்ல வில்லாவோட 5 பசங்களும் எனக்கு பிடிச்சி வச்சு பயங்கரமா வந்து கிரில் பண்ணானுங்க. எனக்கு வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஒரு வகையில நம்ம ஓகே தோத்துட்டோம், வில்லாவோட தோத்துட்டோம், டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு போச்சு கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ல தெரிஞ்சிச்சு. பட் ஆனா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு நம்மள அடிக்கிறாங்கல்ல, அந்த லெவலுக்கு வந்திருக்கோம்ல நம்ம. அது வந்து எனக்கு அதான் நான் சொன்னேன், டேய் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அடிக்கிறீங்க பாத்தீங்களா, சும்மா வந்து வாரம் அடிச்சதுல இருந்து அந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கோங்கிறது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு அந்த ஃபீலிங் கூட. அப்படி எடுத்துட்டு போக வேண்டியதான். பட் லைக் அடுத்த இதுன்னு பேசுறோம்னா நம்ம மேனேஜரோட பிரஷர். அதுல 5 பேர்ல உங்களை அடிச்சிருக்க கூடாது, இன்னொருத்த கூட சேர்ந்து அடி வாங்கிருப்பாங்க.
ஆனா அதெல்லாம் அவங்க எடுத்துக்கல. நம்ம தான் நம்மளுடைய சான்ஸ் தான் சொல்லிட்டு எல்லாம் வந்து டைவர்ட் அடிச்சாங்க. பண்ணி விட்டுருப்பாங்க இந்த பக்கம். ஆமா. மொத்தமா டைவர்ட் பண்ணி விட்டாங்க நம்ம சைடு. பட் யா ஆர்டெட்டாவோட பிரஷர்ன்னு பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அவன் வந்து நீ பாத்தியா பிரஷருக்கு அவங்க இது பண்ணது பாத்தியா நீ? இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இப்பதான் ரீசென்ட்டா இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் உட்கார்ந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா என்டையர் வேர்ட்ஸ்ன்னு. நல்லா சொல்லியிருந்தான். ஒரு மாரி வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு பேசிக்கலி உண்மைதான். நாங்க வந்து விளையாடுறோம். பட் ஆனா அது வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து ரெஸ்பெக்ட். ஏன்னா வந்து அவங்க 15 வாட்டி யூசிஎல் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய டோர்னமெண்ட் அவங்க ஹெரிடேஜ் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி கம்பேக் பண்றதுக்கெல்லாம் வந்து வரலாறு சொல்லுது. வரலாறு பாத்தீங்கன்னா தெரியும் ரியல் மேட்ரிக்னா யாருன்னு பொட்டு வச்சு பொங்கல் திங்கிறவன் கிடையாதுன்னு அவனே சொன்னான். சொல்லிட்டு ஆனா அதுவும் சொன்னான். ஃபியர் கிடையாது. அந்த ரெஸ்பெக்ட் தான் இருக்கு. எங்களுடைய நாங்க வந்து பிட்ச்ல எப்படி காட்டுறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் வி ஹேவ் டு டூ த டாக்கிங் ஆன் த பிட்ச். இதுக்கு மேல வந்து நாங்க வந்து வெளியே பேசி எதுவும் இல்ல. பிட்ச்ல நாங்க வந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு இது சொல்லியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு ஆக்சுவலா. எதுவா இருந்தாலுமே வந்துட்டு நீ வந்து அந்த ஒரு மேனேஜர் கிட்ட இருந்தா ஃப்ளோ ஆகுது எல்லாமே அந்த மேட்சுக்குன்னு போறப்போ. அது ஒரு விஷயம் இருக்கிறப்ப வந்து இட் வாஸ் லைக் நைஸ் டு ஹியர். அண்ட் மோர் தேன் தட் எனக்கு வந்து ஒரு சின்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா சம்மன் லைக் ஒரு மெரினோவோ இல்லாட்டி ஒரு பார்ட்டியோ இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க அவங்க லீக்ல ஆடினதுனால. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன்னா பார்ட்டி தான் வந்து மெயினா வந்து டெம்போ கண்ட்ரோல் பண்ற ஆளு. மெரினோ வந்து மேல அப் ஃப்ரண்ட் ஆடுற ஆளுங்க இருக்கிறப்போ இந்த ஒரு ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். யா தாட்ஸ்? எஸ் ப்ரோ. அஸ் ஃபார் த கேம் இஸ் கன்சர்ன்ட் ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து யூ டன் இதுக்கு மேல நீ ஃபர்ஸ்ட் லெக்ல எதுவும் பண்ணிருக்க முடியாது. யூ டன் மோர் தென் எனஃப். மோர் தென் எனஃப். அண்ட் இட்ஸ் a குட் லீட். லைக் கம் ஆன் லைக் அபார்ட் ஃப்ரம் தட் நீ வந்து இந்த மென்டல் மைண்ட் கேம் அவங்களோட ராயல்ட்டிங்கிற ஃபேக்டர் எடுத்துட்டீங்கன்னா 3-0 ஃபர்ஸ்ட் லெக்ல முடிச்சிட்டோன்னா கேம் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ லைக் இந்த அக்கேஷனை விளையாடாம நான் கேமை விளையாண்டா போதுன்னு நான் சொல்லுவேன். அப்சல்யூட்லி. யா 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 ட்ரூ. வெரி ஏன்னா ட்ரூ. வெரி ட்ரூ. அவங்க வந்து அக்கேஷனை தான் விளையாடுவானுங்க. அந்த ஒரு ஃப்ளோல இருப்பானுங்க. எடுத்த உடனே ரேட்டில் பண்ண பார்ப்பானுங்க. அது வந்து லைக் ஐ எம் பிரிட்டி ஷூர் ஆர்டெட்டா அவர் எப்படி லிவர்பூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணவரு. இப்போ இது மேல ஏதாச்சும் ட்ரைனிங் கிரவுண்ட் ஏதாச்சும் சாமியான் அகீத் போட்டு விட்டு ஸ்பீக்கர் வச்சுட்டு எனக்கு மொபைல என்னமோ போட்டு ஆடுங்க. சோனாக்குள்ள போட்டு வச்சுட்டு கதை வைத்து சாத்திட்டு டேய் இதுதான்டா ஹீட் இதுக்குள்ள தான்டா நீங்க விளையாட போறீங்க இதாங்கடா பாலுன்னு உருட்டி விட்டு பார்த்தா தோணுது. பண்ணக்கூடிய ஆள் தான் லபாலு. அவ்வளவுதான் அதுதான். அண்ட் அந்த பிளேயர்ஸ் இது சரி. இப்போ இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்றப்போ இந்த கேம் ஆடி இருந்தா வச்சுக்கோங்க கண்டிப்பா 4 கோல்ஸ் விட்டுருவோம். அந்த நேவிட்டி எல்லாம் இப்ப போயிடுச்சு. நேவிட்டி 4 கோல்ஸ் சொல்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் லெக்ல 3 கோலே அடிச்சிருக்க மாட்டோம் மெயினா. அடிச்சிருக்க மாட்டோம். கேம் அந்த எடுத்திருக்க மாட்டோம். ஒரு 2 கண்டினியூஸ் லாங் டைட்டில் ரன்ஸ், ஒரு குவார்டர் ஃபைனல் ஃபினிஷ், இது எல்லாமே ஐ திங்க் த டீம் ஹேஸ் க்ரோன். நல்லா இப்ப எல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிருக்காங்க. I'm pretty sure they won't let it get to their heads. ஏன்னா இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் ரியல் மேட்ரிட் ஆடலைனாலும் நீ ஆன்ஃபீல்ட்ல போய் ஆடி இருக்க, சிட்டில போய் ஆடி இருக்க. ஸோ ஐ பிலீவ் பிளேயர்ஸ் அந்த ஹெட்ல இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ப்ரோ அது ஒரு சின்ன மேஜிக் இருக்கு. அதை மட்டும் நீ கொஞ்சம் பார்த்து பண்ணு. ஆனா அன்டூபிள் இல்ல. செல்சி பண்ணிருக்கானுங்க, சிட்டி பண்ணிருக்காங்க, எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அன்டூபிள். நினைச்சா பண்ணலாம். அண்ட் ப்ரோ லீட் இருக்குது. நாம தான் பயப்படுறோம் பாத்தீங்களா? 3-0 லீட்ல இருக்கோம். எதுக்குடா இல்ல புலம்புற 4 கோல் அடிக்கலடா அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அண்ட் கேம் பிளே வைஸ் நம்ம போனோம்னா கட்டையை போட்டுலாம் உட்கார முடியாது. கண்டிப்பா நம்மளுக்கு அதான் அந்த குரூஷியலான விஷயம் எப்பயுமே அந்த இப்ப ரீசெண்டா வந்து ஐ திங்க் இட் வாஸ் இந்த பயனோட ஸ்ட்ரைக்கர் அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவன் தான் வந்து ஒரு ரீசெண்டா சொல்லியிருந்தான் 2-0 லீடோட நாங்க வந்து லைக் நாங்க லீடோட தான் ஃபர்ஸ்ட் லெக்ல நாங்க பயன்ல லீடோட தான் போனோம் உள்ளுக்குள்ள மட்ரிட் போறப்போ. எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணுதான். முதல் 20 நிமிஷத்துல வந்து சோன்னு அடிச்சுனே இருப்பானுங்க அவங்க. அந்த 20 நிமிஷத்தை தாண்டிட்டோம்னா நம்ம வந்து மேட்சை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. பட் ஆனா அதுலயும் அவன் சொல்லியிருப்பான். forget his name, he's like Mario Gomez பயன் ஸ்ட்ரைக்கர். அவன் தான் சொல்லியிருப்பான். பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துலயே அவங்க 2 கோல் போட்டாங்க. அதுதான் கிரௌடு. அதுதான் அவங்க கிரௌடோட எஃபெக்ட். அவங்க வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க கேஸ்ல இருந்து போட்டோ எடுத்துட்டாங்க. அது எடுத்ததுனால வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. எங்க எண்ட்ல ஒரு பெனல்ட்டி வச்சுட்டு நாங்க வந்து we went through though we lost the game 2-1 தோத்து இருந்தாலுமே வந்து அக்ரிகேட்ல எங்களால வந்து போக முடிஞ்சது. அதுதான் வந்து ஒரு முக்கியமான அந்த ஃபேக்டர் மாதிரி சொல்லியிருப்பாங்க.
பட் ஐ டிஸ்அக்ரி. எல்லாம் இந்த இது வந்து எப்படி எல்லாம் ஃபேன்ஸ்ல எடுத்துக்கிறாங்களோ தெரியல. பட் தே நோ இன் தேர் ஹார்ட் திஸ் இஸ் ட்ரூ. இந்த மேட்ரிட் கம்பேக்ஸ் எல்லாமே க்ரூஸ், பிபிசி இருந்தது, க்ரூஸ் இருந்தது, ராமோஸ் இருந்தான். வுட் யூ ஈக்குவேட் அவனுங்க இப்போ ரொனால்டோ பேல் கொடுத்த கம்பேக்லாம் வினிஷியஸ் ராட்ரிகோ அந்த அளவுக்கு தேர் நாட் இன் த சேம் கேலிபர். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். கிடையாது. இல்ல ட்ரூ ட்ரூ. நீ அந்த பிபிசி பேல் பென்சிமா அண்ட் கிறிஸ்டியானோங்கிறது வந்துட்டு இட் இஸ் டெஃபினெட்லி லைக் மச் பெட்டர் அட்டாக் தென் எம்பாப்பே, ரொட்ரிகோ. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தீஸ் கைஸ், பட் டெஃபினெட்லி நம்ம வந்து அவங்க வந்து லெஜண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த டைம்ல. இவங்கெல்லாம் இப்பதான் வந்து அடுத்த லெவலுக்கு போறான்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வர லெவல்ல இருக்காங்க. ஸோ அது டெஃபினெட்லி பெட்டர் அட்டாக். அங்கதான் இன்னொரு விஷயம், அவங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வீடியோ எல்லாம் போட்டது இல்ல, இன்னும் எந்த சிச்சுவேஷனுமே இல்ல. அவங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு அதனாலதான் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு இவங்க வந்து அவங்க அந்த லெவல்ல இல்லாததுனால தே ஆல்சோ நீட் தட் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் அந்த ஸ்டெப் அப் பண்றதுக்குங்கிறதுக்கு போட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. பட் யூர் ட்ரூ, அவங்க அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து தேவர் ஓவரால் பெட்டர் டீம்ஸ். இந்த இன்ஜுரிஸ் இல்ல, அந்த மாதிரியான ஒரு அந்த டீம்ல வந்து யூ லிட்டரலி ஹேட் 10 seconds ஃபார் அத்லெட்டிகோ மெட்ரிட் டு வின் தி சாம்பியன்ஸ் லீக். ராமோஸ் எடுத்தான் ரெடர். இப்ப கரெக்டா இப்ப ரூடிகர் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான், பட் அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்லன்னு நான் சொல்ல வரேன். அது எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்த கம்பேக்ஸ். இப்ப சிட்டி கூட லாஸ்ட் 2 minutesல கம்பேக் கொடுத்தானுங்க. அந்த அளவுக்கு மேபி எம்பாப்பே பண்ணலாம், வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பண்ணலாம். சோ இது எப்படி ஒரு ரெண்டும் கேட்டா இப்படி இன்னும் சொல்ல முடியல, அப்படி இன்னும் சொல்ல முடியல சொல்றேன்னா எனக்கே பாதியில வந்து கரெக்ட் தானா அப்படியே என்னனாலே திரும்பி கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கிறேன். ஆனஸ்டா அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ, ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ, அப்படிதான் வந்து மாத்தி அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆசிலேட்டிங்கா தான் இருக்கு. பிபிசி இப்படி பண்ணானுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்பாப்பே இது வேர்ல்ட் கப் ஃபைனல்லயே பண்ணாலேடா. ட்ரூ வெரி ட்ரூ. எதுவுமே நடக்கலாம், எதுக்குமே பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேமுக்குள்ள தான் நம்ம போறோம். பட் ஆனா அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து டெரரிசம் பால் ஆட போறோம், உலகத்திலேயே வந்து பார்க்காத ஹராம் பால் ஆட போறோம், பஸ் போட போறோம் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. பஸ் எல்லாம் முதல் நிமிஷத்துல இருந்து போட்டோம்னா முடிஞ்சிச்சு மேட்ச். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துலயே வந்து டமால் டிமில் நச்சு 2 பெனல்ட்டி வாங்குறதோ இல்லாட்டி ஒரு கோல் போடுறதோ போட்டு கிராஸா ஸ்பேம் பண்ணி சாவடிச்சிருவானுங்க. ஸோ நம்ம வந்து வி ஷுட் மாட்டலாம் சொன்னா வி வில் கோ அக்ரெசிவா. நம்ம வந்து கேம் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க விளையாட போறோம். உட்காடுறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் விளையாட போறோம், ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம விளையாடவும் செய்யணும். ஏன்னா அவங்களுடைய டீம்ல வந்து பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வராங்க. அவங்க கமவிங்கா போனாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல மெயினா மிஸ் பண்ணின ஒரு ஆள் வந்து ஷெர்மனியும் வரான், செகண்ட் லெக்கு வரான். டானி செபயோஸ் நம்ம பழைய ஐயாச்சாமியும் வராரு. வந்து அவர் என்னடான்னா வந்து இவங்க வந்து டானி செபயோஸ் ஏதோ வந்து பெரிய ஒசிலோட தம்பி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவன டே என்னடா சொல்றீங்க, எங்களுக்கு 2 வருஷம் அப்படிலாம் இல்லையேடா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் அவங்க மேட்ச் எல்லாம் நான் செபயோஸ் ஆடுறப்ப நிறைய பாக்கலையா, எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளவு அவனை வந்து ரேட் பண்ணி செபயோஸ் தான் மெசையாங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அதுவும் எனக்கு வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்றோமோ, நான் அங்கேயும் நீ சொன்ன தெரியுமா இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வருதுன்னு, ஒருவேளை செபயோஸ் ஏதாச்சும் பண்ணிடுவோம் ஒரு பயம் வருது. ஏன்னா அதுதான் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு நம்மளுக்கு ஒரு நேரம் இருக்குது. எப்பவுமே நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பிளேயர்ஸ் நம்மளுக்கு அகைன்ஸ்ட் அடிப்பானுங்க. ஆமா ஆமா, அது வேற. அவன் நம்ம எக்ஸ்பிளேயர்ல அவங்க பிளேயர் தான் அப்படியே விட்டுருவான். நம்ம எக்ஸ்பிளேயர் தான் அவர்கிட்ட பண்ண வேணாம். But honestly, அதுதான் bro. We should just play our game. ஓரளவுக்கு we have enough like ஃபயர் பவர்னா இருக்கிற ஃபயர் பவர் அவ்வளவுதான். பட் மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் இஸ் our strength. அதை வச்சு நம்ம ஆடணும். அண்ட் கட்டாய போட்டு உட்கார கூடாது. we should like என்ன நீங்க பேக் பண்ணக்கூடாது. நீ எமிரேட்ஸ் ஆட்ட கேம் அப்படியே ஆடு. 1-2 பிரேக்கவே பண்ணதான் செய்வானுங்க. வினிஷியஸ் பண்ணதான் செய்வான், எம்பாப்பே பண்ணதான் செய்வான். அது பாத்துக்கலாம். எஸ்பெஷலி அண்ட் ஃபர்ஸ்ட் 20-25 minutes are very crucial. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து கன்சிட் பண்ண தாண்டிட்டேன்னா டெஃபினெட்லி இது நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய தான் லைக் பேசிக்கலி நம்ம வந்துட்டு அந்த ஃபியர் ஃபேக்டர் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேன்ஸா நம்ம பாத்துக்கலாம். ஆனா பிளேயர்ஸ்க்கு அந்த அட்மாஸ்பியர்ல இன்டிமிடேட் ஆகுது அதெல்லாம் எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம வந்து ஒரு 3-0 வந்து அவங்களை ரியல் மேட்ரிட் வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல அடிச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரியால நம்மளால விளையாட முடியுங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நம்ம அப்படி செஞ்சோம். அஃப்கோர்ஸ் கிரௌட் ஹெல்ப், பட் ஆனா அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு டீமே பிலீவ் பண்ணணும் இதுக்கு மேல. அதுதான் வந்து மெயினான ஃபேக்டர். ஸோ அவங்க அது செய்யறப்ப வந்து லைக் யூ ஹாவ் டு பி அக்ரெசிவ். நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் லெக்ல வின் பண்ணுறதுனா இன்டிமிடேட் ஆகலைங்கிறது ஒரு ஃபேக்டர் இருந்தாலுமே அவங்கள எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிடணும். நம்ம
ஒர்க் ரேட்டா இருக்கட்டும், ஒர்க் ரேட் மேட்ச் பண்ணோம். பிசிக்காலிட்டியா இருக்கட்டும், பிசிக்காலிட்டி மேட்ச் பண்ணோம். டூவல் ஜெயிக்கல, டூவல் பால் லூஸ் பண்ணா மறுபடியும் ஃபாஸ்டா வந்து ரிகவர் பண்ணி பால் எடுத்தோம். அந்த ஒகேஷனுக்கு நீ சொன்ன மாரி அந்த ஒரு ஒரு இந்த மேட்ச் நம்ம ஒரு மேட்சா விளையாடுறோம். இது வந்து ரியல் மேட்ரிட்ட போய் விளையாடுறத தாண்டி ஒரு மேட்சா குவார்டர் ஃபைனல் செகண்ட் லெக் விளையாடுறோம். ஏன்னா போன அப்படி வருஷம் பார்த்து பேனை விளையாடணும். வந்து போன வருஷம் பேனை வந்து அக்கேஷனா ஆடணும். அதனாலதான் திணறணும். ரைட். அந்த கனாபிரி ரன் எடுக்கும்போது சானே ரன் எடுக்க கவுண்டர் அட்டாக் பண்ணும்போதெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த சலீபாவே பயப்பட்டான். அவன் தான் பெனல்டி கொடுத்தான் போன வருஷம். ட்ரூ. சோ இந்த வருஷம் ஐ பிலீவ் ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தோன்னே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ பிலீவ் த டீம் ஹஸ் லேர்ன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் அண்ட் பார்க்கலாம். ஐ எம் பிரிட்டி ஷூர் இது எல்லாமே நாம இவ்வளவு பார்த்துருக்கோம்னா அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. தே வில் பி ரெடி. கண்டிப்பா 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 யா. ஸோ அதுதான் டோன்ட் கெட் ஓவர்வெல்ம் பை தி அகேஷன் அண்ட் பிளே இட் ஆஸ் அ கேம். அது வந்து ஒரு ரியல் மேட்ரிடோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் லைக் பர்னாபாவில் போய் விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஷாருக் கான் கடைசியில் இப்போ சக்கத்தை இந்தியாவில் சொல்ற மாதிரி தான் 90 நிமிஷம் 70 நிமிஷம் உனக்கு கடவுள் குதா கொடுத்துருக்காரு. அந்த குதா கொடுத்து டைமை வச்சுட்டு நீ வந்து உலகத்தையே மாத்து அப்படின்னு சொல்லிட்டு 90 நிமிஷம் இருக்கும் கையில. தயவுசெய்து 90 நிமிஷத்தை தாண்ட விட்டுறாதீங்கடா. அதுதான்டா கெஞ்சி கேட்பாங்க ஏதாச்சும் பண்ணி. வேறாண்டா பெனல்ட்டி எல்லாம் போச்சுன்னா ராயா பெனல்ட்டி செய்யப்படுறதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால தயவுசெய்து வந்து இது வந்து ஒரு கேமா ஒரு ட்ரீட் பண்ணி ஓவர்வெல்ம் ஆகாம ஒரு கேமா ட்ரீட் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸுக்கு விளையாடி அவங்கள மேட்ச் பண்ணணும் மெயினா. அதான் பிளஸ் இன்னொன்னு ஒரு கோல் ஏர்லி கோல் நம்ம அடிக்க முடிஞ்சதுன்னா தட் வில் லைக் ரியலி ரியலி பி ஹெல்ப்ஃபுல். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அவங்க ஏன்னா அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்களும் அக்ரெசிவா அட்டாக் பண்ணி தான் ஆடுவாங்க. ஆமா அவங்க சும்மாவே தேர் பிளே நம்ம என்னதான் இது லாலிகா பார்க்கலினாலும் ஃப்ரம் வாட் வி நோ அவங்க பிளேவே வந்து லைக் இட்ஸ் மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் மோர் எப்படி சொல்றது அந்த சிஸ்டமேட்டிக் சோஷியல் சிஸ்டம் இல்ல அவங்க இல்லையா. கரெக்ட் கரெக்ட். சோ கண்டிப்பா நம்மளுக்கு சான்ஸ் வரணும். அண்ட் எஸ்பெஷலி லைக் நவ் தே ஹேவ் நத்திங் டு லூஸ். சோ ஃபுல் ஃபிளெட்ஜ் அட்டாக் தான் போவாங்க. சோ டேக் யுவர் சான்சஸ். அது ஆன்சலாட்டி வேற சொன்னாரு. அவர் ஆன்சலாட்டி வேற சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இதுவெல்லாம் ஆட மாட்டோம், ரிஸ்ட்ரெயினோட ஆட மாட்டோம். இனிமே அட்டாக் கீப் த பால் கண்ட்ரோல் த கேம் பொசிஷன் தான் இந்த மேட்ச் ஃபுல்லா அதுதான் நாங்க விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரும் ப்ரெஷர்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். லைக் நம்ம வந்து சிட் பேக் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு காட்டுற ஒரு விஷயமும் அதுவாக தான் இருக்கும். சிட் பேக் பண்ணும் ப்ரெஷரை சோக் பண்றதெல்லாம் வந்து அது பண்ணவே பண்ணி ப்ரெஷரை சோக் பண்றேன்னா நீ வந்து கொஞ்சம் மிட்லயாவது விளையாடிட்டு நீ அப்பதான் ப்ரெஷர் சோக் பண்ணி லோ பிளாக் போட்டு ப்ரெஷர் சோக் பண்றேன்னா முடியாது. வேலைக்கே ஆகாது சுத்தமா. அது சுத்தமா வேலைக்கு ஆகாது. Yeah, but so yeah, this is how go band for band. Yeah, Rice and Party are very important for this. Absolutely. Go band for band and அவ்வளவுதான். Give them like they are going to give us hell. So அதை வந்து நம்ம வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரோங்கிற பொறுத்து தான் இருக்கு. பட் யா இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரிவியூன்னு சொன்னா. I see this game going only two extreme ways. ஓகேவா, எடுத்தனே அவனுக்கு 2 கோல் போட்டு அவனுங்க நம்மள இது பண்ண வரானுங்க. இல்லைன்னா இந்த ஆல் திஸ் பில்ட் அப் ஃபார் புஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷனா இருந்ததுன்னா மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருக்கும். ஆல் திஸ் ஹாப்பிலி டேக் ரெண்டாவது ஆப்ஷன். That can happen la. So yeah, I see this game. Absolutely. Yeah, ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போர் அடிக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காது இந்த மேட்ச். அது ஒண்டி வந்து கொஞ்சம் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்டுக்குன்னா 90 நிமிஷம் எனக்கு எப்படி போர் அடிச்சாலும் பரவாயில்ல. கிராஸ் தி ஸ்லைட். என்டர்டெயின்மென்ட்ல எனக்கு வேணாம் என்டர்டெயின்மென்ட்லாம் லிட்டில் ஹாட் தாங்காதுடா வெடிச்சிரும். பட் யா ஸ்டார்டிங் லைன் அப் பார்த்தோன்னா ஐ திங்க் டீம் பிரிட்டி மச் பிக்ஸ் இட்செல்ஃப் அட் திஸ் பாயிண்ட். நம்மளுக்கு அவைலபிள் பிளேயர்ஸ் பிளஸ் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் 11 நம்ம வந்து போடணும்னு வச்சோம்னா கூட ராயா ஹேஸ் டு ஸ்டார்ட் ஆப்வியஸ். அது வந்து வேற ஐடியா கிடையாது. அதே மாதிரி லூயிஸ் கெல்லி, கிவியோர், சலீபா. ஏன்னா கிவியோர் சலீபா வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல நல்லா ஒர்க் ஆச்சு. இன்டிமிடேட்டிவ் தான் இருக்கும் கிவியோருக்கும் செகண்ட் லெக்ல. பட் ஆனா அவன் மேலேயும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவன் வந்து தேத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லூயிஸ் கெல்லியும் ரைஸும் ஃபர்ஸ்ட் லெக்லயே அவனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணாங்க. நம்ம அது மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிடுவாங்க தான் தோணுது எனக்கு. இன்னொன்னு அவனுக்கு வரும்போது தைரியம் இருக்குது. எப்படி இருந்தாலும் 3 இருக்குடா அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது. கெவியோருக்கு அது ஒரு இது இருக்கு. அண்ட் ரைட் பேக் ஆப்வியஸ்லி டிம்பர் தான் ஆப்வியஸா. டிம்பர் தான். மிட்ஃபீல்ட் அகைன் லைக் பார்ட்டி, ரைஸ் அண்ட் ஓடகார்ட். முன்னாடி எனக்கு இன்னொன்னு நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. இந்த பென் வைட் வந்து வினிஷியஸ் ஏதாச்சும் பிடிச்சி சேட்டை பண்ணுவா இல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்துரும். எல்லாம் வந்து இதுல இருப்பானே ஸ்குவாட்ல இருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா பென் வைட். ஆமா
ஏன்னா வினிஷியஸ் பண்ற சேட்டையில எனக்கு எரிச்சலா வரும். அத ஹேண்டில் பண்றது நம்ம பென் வைட் சூப்பரா பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கான்ட்ரோவர்ஷியலா ஒண்ணு சொல்லட்டுமா? இது வந்து நம்ம வந்து குண்டிலே கடிக்கிறது கூட வரலாம். பென் வைட் சப்ஸ்டிடியூட்டா வர வரைக்கும் வினி பிச்சில் இருப்பானா? சும்மா சும்மா சொல்லுவோம் என்ன தப்பு சொல்லி விடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்லயே அவனை சப் பண்ணாங்க. பட் யா பார்க்கணும்னா அதான் இதுதான் மிட்ஃபீல்டு. அட்டாக்னா ஆப்வியஸா ஐ வுட் வாண்ட் சாக்கா, மெரினோ. மிட்ஃபீல்ட் பார்ட்டி ஆடோகார்ட் அண்ட் ரைஸ் தான. ரைஸ் யா அதுல சேஞ்சே கிடையாது. மெரினோ அப் டாப், சாக்கா, மார்டினெல்லி. சாக்கா, மார்டினெல்லி. டேய் மார்டினெல்லி ஹூஸ் தி பெஸ்ட் பிரேசிலியன் அந்த பிட்ச்னு காமிடா. ஃபர்ஸ்ட் லெக்லயே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான் அவன். ஸோ அதுல எதுவும் குறை சொல்ல முடியாது. செகண்ட் லெக்லயும் ஹோப்ஃபுல்லி அவன் நல்லா பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான். லைக் டோன்ட் டூ எனிதிங் ஸ்டூபிட். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ், டோன்ட் டூ எனிதிங் ஸ்டூபிட். அது நீ ஓவர் பார்க்காம இருந்தாலே ஸ்டூபிடிட்டி பண்ணாம இருந்தலாம். I believe we have a lot of அப்படியே ஃபாஸ்ட் பிரேக்ஸ்லாம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. அது அவனும் சாக்காவும் எப்படி டீல் பண்றாங்கங்கறத பொறுத்தா இருக்கு. யா சோ இதுதான் ஸ்டார்டிங் லைனப். வின் பண்றதுங்கிறது அது எப்படி சொல்றது, நான் சொன்ன மாதிரி தான். ஓவரால் ஆகாது, உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடு, கோ பேன் ஃபார் பேன். பிசிக்காலிட்டியா இருக்கட்டும், டூவல்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே அவங்கள வந்து மேட்ச் பண்ணணும் பிட்ச்ல. நம்ம எக்ஸீட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இன்னொன்னு அவங்க இப்ப யாரு வால்வர்டே மிட்ஃபீல்டுக்கு வருவானா இல்ல திரும்பி ரைட் பேக்ல தான் ஆட போறானா? any ஐடியா? தெரியல. வால்வர்டே மிட்ஃபீல்ட் வந்தானா அவங்க மிட்ஃபீல்ட் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா மிட்ஃபீல்ட் வந்து வால்வர்டே, ஷோமனி, செபயோஸ் இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து ரைட் பேக்ல தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். பாப்போம், அவன் ரைட் பேக்ல தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். அவன் வந்து மிட்ஃபீல்ட் ஆடினா அது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும். ரைஸால அவ்வளவு ஈஸியா வந்து இந்த ஃபார்வர்ட் ரன்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. அவன் இருந்தானா அவனையும் சரியான இன்ஜின். வால்வர்டே ஒரு இன்ஜினா, அது எப்படி சொல்றது, எல்லாமே கலந்த கலவை அவன். மோஸ்ட் ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து அவனை வந்து ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு புரியல, நிறைய பேர் ரேட் பண்ண மாட்டாங்க. தாறுமாறான பிளேயர். எப்படி ரேட் பண்ணாம இருக்க முடியும் அவனால? he is like one of the most complete midfielder in the recent times. absolutely but yeah, இதுதான் வந்து ஸ்டார்டிங் லைனப். எங்கிருந்தாச்சும் பால் அடிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்கிட்ட. வாலி எல்லாம் சரியா தாறுமாறா வாலி அடிக்கிறான். குபீர்னு போதும் வாலி எல்லாம். ஆனா சான்ஸே இல்ல. பட் யா இதுதான் ஸ்டார்டிங் லைனப். திஸ் இஸ் ஹவ் யூ வின். லாஸ்ட் பார்ட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். நீ பாசிட்டிவா வச்சிருப்பேன்னு எனக்கு நம்பிக்கையில நான் என்னோட சொல்லிடுறேன். முதல்ல 1-1 draw is what I predict. லாஸ்ட் டைம் 1-1 தான் predict பண்ணேன். இந்த 1-1 தான் predict பண்ணுவேன். 1-1 தான் predict பண்ணுவேன் இந்த தடவை. பரவாயில்லை, இது 1-1 நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு வரலாம். சந்தோஷமா 1-1 எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதான் போன தடவை predict பண்ற மாதிரியே இந்த தடவையும் ஒன்னு சொல்லிடுறேன் நானு. நீங்க ரியல் மேட்ரிட் எவ்வளவுதான் பெரிய டீமா இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாத ஒரே, அவங்க ஹிஸ்டரியிலே ஜெயிக்காத ஒரே டீம் நாங்க மட்டும்தான். பண்ணுவோம். போன தடவை சொன்னேன் வொர்க் அவுட் ஆச்சு. நானும் அதே தான் ஞாபகம் வச்சிருந்தேன். அதான் எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் போன தடவை வந்து 1-0 1-1 சொன்னேன். அதனாலதான் கன்சர்வேட்டிவா சரி 1-1லயே வச்சுப்போம், அதுக்கு மேல ஆசைப்படுத்த இல்லன்னு விட்டேன் நானு. பட் யா வந்து ப்ரெடிக்ஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ப்ரிவ்யூ அண்ட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ், லைனப்ஸ் எல்லாமே. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த கேமை பத்தி எல்லாத்தையும் போடுங்க. லெட்ஸ் கோ டூ திஸ். கம் ஆன் யூ கணேஷ், போலாம். தேங்க்ஸ் a lot for joining me, லலித். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.